தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை இன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து விஜய் புகார் அளிக்க இருப்பதாகவும் இன்று பிற்பகலில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இன்று பிற்பகல் சந்திக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விவகாரம் என்பது பூதாகரமாகி இருக்கிறது. தேசிய அளவில் இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில அந்த மாணவிக்கு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக பொறுப்பில் இருப்பவர்களும் அந்த மாணவிக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. உயர்நீதிமன்றமும் தமிழக அரசுக்கு காவல்துறைக்கெல்லாம் கண்டனம் தெரிவித்து அந்த மாணவிக்கு இழப்பீடு வழங்கக்கூடிய அளவிலான ஒரு உத்தரவை எல்லாம் பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் இன்று இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து ஒரு நீண்ட நெடிய ஒரு புகார் கடிதத்தை இன்று பிற்பகல் வழங்குகிறார். சரியாக 1 மணிக்கு ஆளுநரை சந்திக்க அவருக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பதிவிலும் சரி, இன்றைய தினம் அவர் கைப்பட எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்திலும் சரி, தமிழகத்தில் பெண்களுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது. எனவே தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைய வேண்டும். தமிழகத்தை நிச்சயமாக நாம் மாற்ற வேண்டும். அதற்கான ஒரு உத்தரவாதத்தை ஒரு அண்ணனாக நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவருடைய தங்கைகளுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் நடிகர் விஜய் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக சந்திக்க இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தில் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதல் முறையாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ஆளுநரை சந்திக்க இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறார் என்பன போன்ற பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த விவகாரத்தை தெளிவாக கையாள வேண்டும் என்பதற்காக நடிகர் விஜய் ஒரு நீண்ட நெடிய ஒரு புகார் கடிதத்தை தமிழக அரசு காவல்துறை மீது ஒரு நீண்ட நெடிய ஒரு புகார் கடிதத்தை எழுதியிருப்பதாகவும் அந்த புகார் மனுவை தான் ஆளுநரை நேரடியாக சந்திக்கும் போது நடிகர் விஜய் வழங்க இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே தன்னுடைய முதல் மாநாட்டிற்கு பிறகு தமிழக அமைச்சர்கள் குறித்த ஒரு ஊழல் பட்டியலை நடிகர் விஜய் தயார் செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில இன்றைய தினம் ஆளுநரை சந்திக்கும் போது அது தொடர்பான ஒரு ஊழல் பட்டியலும் ஆளுநரிடம் வழங்க இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இன்றைய சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க இந்த மாணவிக்கு நீதி வேண்டும், இந்த சம்பவத்தில் தவறு எழுதிய அனைவருக்கும் உரிய தண்டனை கிடைக்க வேண்டும், குறிப்பாக அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இந்த எஃப்ஐஆர் விவகாரத்தை முறையாக கையாளவில்லை என்பது தொடர்பாகவும் நேற்று முதல் அதிமுக மேற்கொண்டிருக்கக்கூடிய யார் அந்த சார் என்ற பிரச்சாரம் தொடர்பாகவும் அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த நபரை கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு ஆளுநர் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு புகார் மனுவை தான் இன்றைய தினம் ஆளுநரை சந்திக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் வழங்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.